ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷனில் நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிடி சார் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மே 24, அதாச்சும் கமிங் ஃப்ரைடே இந்த பிடி சார் படத்தை வந்து தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பெருசாக அந்த படத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்துடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தாரு. அந்த படத்துக்குமே பெருசாக எந்த ஒரு வரவேற்புமே கிடைக்கல. அந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் வேணுகோபாலன் இந்த பிடி சார் படத்தை டைரக்ட் பண்ணுறதால இந்த படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருக்கு இதுக்கு முன்னாடி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ரிலீஸ் ஆகி ஏதோ ஒரு அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. இந்த படம் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு படமா அமையுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுல குறிப்பா நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருக்கு இது 25வது படம். அதாச்சும் இந்த படத்துக்குமே நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய படத்துக்கு அவரே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா வெளிவந்த அரண்மனை பார்ட் 4 படத்துல கூட நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுல அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனா இந்த படத்துல அவர் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு வச்சிருக்காரு அப்படின்றது வந்து தெரியல. இன்னைக்கு இந்த பிடி சார் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதா படத்தரப்புல இருந்து அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியும் இன்னைக்கு ஈவினிங் அந்த படத்துடைய ட்ரெய்லருமே கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த ட்ரெய்லரை வந்து பார்த்திருப்பீங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா அந்த ட்ரெய்லர்ல ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆவரேஜான ஒரு ட்ரெய்லரா தான் அதை மேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதிக்கு இந்த படமாவது கம்பாக்கா அமையுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த படத்துடைய சாங்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லருமே கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே இந்த அளவுக்கு பெருசா அதுல ஒண்ணுமே இல்லை. படமாவது நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த பிடி சார் படத்தை சென்சாருமே பண்ணி முடிச்சிட்டாங்க. சென்சார்ல அந்த படத்துக்கு கிளீன் யூ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. மே 24 இந்த பிடி சார் படத்தை வேர்ல்டு வைடு தேட்டரிக்கலா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோடைய இந்த பிடி சார் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த பிடி சார் படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.